கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவரை நம்ம எல்லாரும் சேர்ந்து துதிக்க போகிறோம். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. என்னோடு நீ சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவே. என்னோடு நீ சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவே. நீ சொன்ன நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எல்லாவற்றையும் நேர்த்தியாக செம்மையாக சரியாக செய்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஜீவிக்கிற நல்ல கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து கொடையிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் சங்கீதம் 105 சங்கீதம் அதனுடைய 18, 19 ஆகிய வசனத்தை வாசிக்கிறேன். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டு இருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. இந்த வேத வசனத்தை படிக்கும்போது யோசேப்பை குறித்து சொல்லுகிற ஒரு வேத பகுதி. யோசேப்பு கால்களில் விலங்கிடப்பட்டு அவனை ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பிலே அடைபட்டு கிடந்தது. ஒரு குறிப்பிட்ட காலம் யோசேப்பு கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் அடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக யோசேப்புடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் அந்த அடைக்கப்பட்ட காலத்திலெல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சார்னா, அவருடைய வார்த்தை அவனுக்குள்ளே, அவனுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களும் வார்த்தைகளும் நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று பார்க்கிறோம். யோசேப்பினுடைய 13 ஆண்டுகள் சிறைச்சாலையிலும் இன்னும் போத்திபாருடைய வீட்டிலும் இப்படி பலவிதமான வேதனைகள் மத்தியிலே அவன் வாழ்ந்து வந்தான். நம்ம நினைக்கலாம், அவர் பக்தி உள்ள மனுஷன், நல்ல சொப்பனம் கண்டான், தரிசனம் கண்டான், ஆனால் அவனுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சோதனை, இப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அந்த அடைபட்டு கிடந்த காலம் கர்த்தர் அவனை புடமிட்டிருக்கிறார். எதுக்காக புடமிட்டாரு? எகிப்து தேசத்தினுடைய பிரதம மந்திரியாக வரணும், அவன் எகிப்தினுடைய அதிபதியாக வரணும்.
அதற்கு யோசேப்பை அப்படியே கொண்டு போய் அரியணையில் உட்கார வைக்க முடியாது. அப்போ அவனை வார்த்தையை கொண்டு தேவன் புடமிட்டு அவனை உருவாக்கி அவனை பக்குவப்படுத்தி அந்த பெரிய பதவியில் இருப்பதற்கு தகுதி அவனுக்குள்ளே கொண்டு வரணும். அந்த தகுதியை எது ஏற்படுத்துகிறது என்றால், அடைபட்ட காலத்தில் தேவனுடைய வார்த்தை அவனை உருவாக்கி இருக்கிறது. இந்த வார்த்தை கேட்குற தேவ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுக்கு சொப்பனம், தரிசனம், திட்டம், எல்லாம் வெளிப்பாடுகள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து வாக்குத்தத்தங்களெல்லாம் கொடுத்து உங்களை உயர்த்துவேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல சிறைப்பட்டு போயிருக்கீங்க. சிறைப்பட்டு கிடக்கிறேன், ஐயோ எல்லாம் முடிஞ்சு போச்சே, என் சொப்பனமெல்லாம் போச்சா, தரிசனமெல்லாம் முடிஞ்சு போச்சா, என் வாழ்க்கையில் எது நடக்காதான்னு நினைக்காதீங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் கர்த்தர் உங்களை புடமிட்டு உருவாக்குறாரு. உங்களுக்கு பெரிய வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார் அல்லவா, பெரிய தரிசனம் கொடுத்துருக்கிறார் அல்லவா, உங்கள்கிட்ட நிறைய வாக்குத்தத்தங்களை சொல்லி உங்களை உயர்த்துவேன்னு சொல்லியிருக்கிறார் அல்லவா. அந்த உயர்வுக்கு உங்களை கொண்டு போவதற்கு, வசனத்தை வச்சு புடமிடுவதற்காக கர்த்தர் நம்மளை சிறையிருப்புக்குள்ளே வச்சிருக்கிறாரு. இந்த நாட்களில் தெய்வம் அதிகமாக வசனத்தை கொண்டு பேசுவார், வார்த்தையை கொண்டு பேசுவார். நீங்கள் நெருக்கப்படுகிற காலங்களில் பாருங்கள், நிறைய வேத வசனங்களை கற்றுக்கொள்வோம். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னு சங்கீதம் 119 சங்கீதக்காரன் சொல்கிறது போல், அந்த நெருக்கங்கள் நம்மளை வசனத்தை கொண்டு புடமிடுவதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். எனவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் உங்களை உருவாக்கி புடமிட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக மேன்மையாக வைத்து கனப்படுத்தி ஆசீர்வதித்து பயன்படுத்துவார். யோசேப்பை போல வசனத்தினால வார்த்தை அவர் சொன்ன கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் உங்களை புடமிடுவார். அவர் சொல்லியிருக்காருல, அந்த வார்த்தை நிறைவேறும், நிச்சயமாக நிறைவேறும். சோர்ந்து போக வேண்டாம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளை தந்தீங்க, உமக்கு நன்றி. உங்கள் வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் நீர் எங்களை புடமிடுகிறதற்காக நன்றி. நாங்கள் புடமிட்ட பின்பு சுத்த பொன்னாக விளங்குவோன்னு பைபிளில் படிக்கிறோமே, அப்படியே நீங்கள் எங்களை புடமிட்டு ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.